இந்த பிஸ்னஸில் வந்து சேலரி எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த சேலரி எடுத்துக்கிறது மூலிமா என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத இந்த இந்த இதில் பார்க்கலாம் நம்ம. சேலரி எடுத்துக்கிறது மூலிமா என்ன அட்வான்டேஜ்னா, டிசிப்ளின் வருங்கிறது ஒரு விஷயம். 2வது நம்ம என்ன எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து அ வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற மாரியும் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஒரு சம்பளமா வாங்கினா, நான் வந்து அதுக்குள்ளே தான் என்னோட வாழ்க்கை நடத்துகிற மாரி இருக்கும். இதே பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் நிறையா பணம் வரும். நான் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் செலவு பண்ணலாம். அதுக்காக தான் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா கூட, என்ன அட்வான்டேஜ்ங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மேபி அ இது வந்து சேலரி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ்ல ஒரு ரூ. 50,000 சேலரியா எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 50,000க்குள்ள அந்த இது நடத்தணும். நெறைய பேர் அந்த சேலரி எடுத்துக்காம இருக்கிறதுக்கு காரணம், எப்போ வேணுமோ அப்படி எடுத்துக்கும்போது, அந்த பெரிய மணி அங்கேருந்து போற மாரி தெரியல. அதனால நான் வேணுங்கும் போதெல்லாம் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு மாசத்துக்கு ஒருக்கா ரூ. 50,000 எடுத்துட்டா, ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்ல ரூ. 50,000 குறையிற மாரி இருக்கும். அது பட்ஜெட்ல துண்டு விழுகும். அது வந்து ஹேண்டில் பண்றது கஷ்டம். இந்த மாரிலாம் நெனைக்கிறது அ சில பேர் அப்படின்னு நெனைப்பாங்க. பட் நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஓகே. நம்ம இப்போ சேலரி ஒரு ரூ. 50,000 எடுத்திருக்காரு. அதுக்கு தகுந்த மாரி அவரு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. ஐ மீன் செலவெல்லாம் அதுக்கு தகுந்த மாரி ப்ராசஸ் பண்ணிருக்காரு. அந்த ரூ. 50,000 அவருக்கு பத்தல. அப்ப என்ன பண்ணணும்? நான் ரூ. 70,000 எடுத்துக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்னு அவரு ஃபீல் பண்ணணும். ஐ மீன் எப்போ அது தேவைப்பட்டாலும் சரி, தேவைப்படாட்டியும் சரி, இந்த ரூ. 50,000 வாங்கிட்டு இருக்கிறது ரூ. 70,000 எடுத்தா எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்ணி, அதுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணணும். டர்ன் ஓவர் இவ்வளோ வந்துட்டுருக்கு. நான் இவ்வளோ சேலரி எடுத்துட்டு இருக்கேன். இதே டர்ன் ஓவர் நான் இந்த மாரி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா, நான் என்னோட 50லேருந்து 70யா இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு டிசைட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி பிளான் போட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஒர்க் பண்ணி டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு நம்மளே ஒரு இன்கிரிமெண்ட் வந்து குடுத்துக்கலாம். ஒரு ப்ரொமோஷன் மாரி நம்ம குடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வந்து அதே மாரி உண்டான டர்ன் ஓவர் வர மாரி இருந்துச்சுன்னா, 3 மந்த்லேருந்து நான் என்னோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மாசம் வந்து திடீர்னு ஸ்பைக் ஆகும். சில சமயம் ஏதாச்சும் ஒரு ஐ மீன் ஃபர்ஸ்ட்டு மாசத்துல வராத காசெல்லாம் சேர்ந்து வச்சு 2, 3 மாசத்தோடதெல்லாம் ஒட்டுக்கா ஒரு ஒரு இதில வரும். இந்த மாரிலாம் வந்துச்சுன்னா, அது அந்த மாசத்தோட டர்ன் ஓவரா இருக்காது. ப்ரீவியஸ் மந்த் அதுக்கு முன்னாடி வர வேண்டிய பணம் தான் அங்க வந்திருக்கும். அந்த நம்பர பார்த்துட்டு இவ்வளோ ரீச் பண்ணிட்டோம்னு இம்மீடியட்டா எடுக்கிறதுக்கு பதிலா, ஒரு 3 மாசம் சேர்ந்த மாதிரி எப்போ வந்து இந்த டர்ன் ஓவர் வருதோ, 4வது மாசத்துலேருந்து நான் என்னோட இது இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன்னு போடலாம். ரூ. 70,000 மாறுச்சுன்னா, அடுத்தது ரூ. 1,00,000 பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி ஒரு கோல் போடணும். சிலர் சொல்லுவாங்க, "எனக்கு ரூ. 70,000 போதும் சார். நான் ரூ. 1,00,000 பிளான் பண்ணலன்னா, கண்டிப்பா பண்ணணும்." உங்களுக்கு தேவை இல்லாட்டி கூட, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேவையே ரூ. 50,000க்குள்ள முடிஞ்சிரும் சார். நான் ஆல்ரெடி ரூ. 70,000 எடுத்துட்டு இருக்கேன். அதனால திரும்பியும் நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணல அப்படின்னு சொன்னா, அப்படி பண்ணாமயும் இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டூ பிளான் ஃபார் 1,00,000 அல்லது 2,00,000 அல்லது 5,00,000 இதை யூ ஹேவ் டூ கீப் ஆன் இன்க்ரீசிங் யுவர் சேலரி. சார் எனக்கு தான் தேவையில்லையே, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு நீங்க ஆல்ரெடி 1,00,000 எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட தேவைகளே ரூ. 50,000 ரூ. 70,000க்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னா, மிச்சம் இருக்கிற பணத்த நீங்க உங்களோட பெர்சனல் இதில போயிட்டு நீங்க சேவிங்ஸ்ல வைக்கலாம். அல்லது அசெட் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி 1,00,000 பண்ணிட்டு இருக்கீங்க. பட் 2,00,000க்கு நான் ஒர்க் பண்ணி என்னோட டர்ன் ஓவர் நான் ப்ராசஸ் பண்ணி, பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன்னு இருந்து 3 மாசம் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. யூ கேன் இன்க்ரீஸ் டூ அட்லீஸ்ட் 1.5 லேக்ஸ் இந்த மாரி இன்க்ரீஸ் பண்றீங்க. ஸ்டில் உங்களுக்கு கம்மியா தான் பணம் தேவைப்படுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அத எடுத்துட்டு போய் பெர்சனலுக்கு நீங்க பிளான் பண்ணி அசெட் கிரியேஷனோ எது வேணாலும் நீங்க பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு கீப் ஆன் இன்க்ரீசிங் த சேலரி. அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி டர்ன் ஓவர் ப்ராசஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இது பண்றத நம்ம ஒரு எப்பவுமே ஒரு இதா வச்சுக்கிட்டோம்னா, காம்பவுண்டிங் குரோத்தா நமக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கும். ஓகே. காம்பவுண்டிங் குரோத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே.